விருச்சிக ராசி மர்மம் நிறைந்த ராசி. அது இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா குருவோட 5ஆம் பார்வை ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு குரு பயிற்சி மாறும். காதல் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களுக்கு கை கொடுமா? கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 5ன்றது காதல், மனம், இது ரெண்டுமே கண்டிப்பாக கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி ஒரு 8-9 வருடமாகவே ஒரு ஏற்றம் இறக்கமாகவே வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த குரு பயிற்சி பலன் அவங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்ததை இருந்து கொஞ்சம் வெளிச்சத்தை கொண்டு வந்து 2026 பல கனவுகளோட விருச்சிக ராசினியர்கள் பல விஷயங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி மேம் அமைய போகுது? விருச்சிக ராசி மர்மம் நிறைந்த ராசி. ஓகேங்களா? எப்பயுமே அது இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா குருவோட 5ஆம் பார்வை நம்மளுடைய ஆண்டின் மிடிலுக்கு அப்புறம் தான் வரும். மத்தியத்துக்கு அப்புறம் தான் வருது. அதாவது ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு குரு பயிற்சி மாறும். ஆனாலுமே நமக்கு அதோடைய இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்தே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். 5ஆம் பார்வைன்றது என்னன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கிளியர் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஓகே. இவ்வளோ நாள் குலதெய்வத்தை பார்க்காம இருந்தாங்க, பூர்வ புண்ணியத்தோடைய சொத்து வராமல் இருந்தது, அதுக்கப்புறம் குழந்தைங்களால பிரச்சனை இருந்தது, குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருந்தது, காதல் மனசு கஷ்டப்பட்டு இருந்தது, மனம் ரீதியான என்ன பிரச்சனை இருந்துச்சோ அது அனைத்துமே கிளியர் ஆகும். ஓகே. விருச்சிகத்துக்கு சூப்பர். ஓகே. பட் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்குமே விரயத்துல கொடுக்கும். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேராசையை கொடுக்கும். பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த கொடுக்கும். நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த கார் 7 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறேடா, 12 லட்சம் கொடுத்து இந்த கார் வாங்க லட்சரியா இருக்கும், பிரம்மாண்டமா. அந்த மாதிரி பேராசையில போய் மாட்டாதீங்க. அது மட்டும் கவனம் இருந்தா போதும். ஓகே. காதல் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களுக்கு கை கொடுமா? கண்டிப்பா கொடுங்க. ஏன்னா 5ஆம் பார்வையா பார்க்கறாரு. 5ன்றது காதல், மனம், இது ரெண்டுமே கண்டிப்பா கொடுக்கும். ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு ஒத்துக்காமலாம் இருந்திருப்பாங்க. சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு கல்யாணத்துக்கு மேலே இஷ்டம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃப்ரிஸியாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஒன்று அவங்க காதல் வயப்படுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு மேலேயாவது ஓகே ஒரு நாட்டம் வச்சு பண்ணிப்போமே, எல்லாம் சொல்றாங்க பண்ணிப்போமேன்ற ஒரு நாட்டம். ஓகே. குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கான அனுகிரகம் இருக்கா? அதான் 5ஆம் இடம் குழந்தை காதல் சொன்னேன். கண்டிப்பா குழந்தை நேச்சுரலாவே கிடைக்கும். குருவோட பார்வை இருக்கிறதுனால கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வழி தொழில், அப்பா வழி கர்மாஸ் எல்லாமே கூட நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. குருவோட பார்வை இருக்குல்ல, குரு எப்பயுமே இருக்கிற இடத்தை விட பார்வை பலன் ஜாஸ்தி. ஓகே. வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. எல்லாமே பிரம்மாண்டமா நடக்கும். இவங்க ஒரு சின்ன வீட்டுல இருக்காங்கன்னா அடுத்து பெரிய வீடு போகணும்னு நினைப்பாரு, பிரம்மாண்டமா திங்க் பண்ணுவாரு. அதுக்கான சூழலும் அமையும். ஒன்று அப்பா பாதி சொத்து கொடுப்பாரு, இல்லை அப்பாவோட ப்ராப்பர்ட்டி பிரித்து கொடுப்பாரு, இல்லை அப்பாவோட பேங்க் பேலன்ஸ் கொடுப்பாரு, இல்லை மாமியார் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெண்டு. இப்போ இவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ எதிர்பார்க்கறதும் பார்க்காததுமே கை கொடுப்பாங்க. நண்பர்கிட்ட ஒரு 1 லட்சம் கேட்டாருன்னா சரிடா வீடு வாங்க தானே நான் 2 லட்சம் தரேன்னு சொல்லலாம். நீங்கள் உடனே கேட்காதீங்க, அம்மா எந்த நண்பருமா அப்படி கொடுக்குறான்னு கேட்காதீங்க. விருச்சிகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாமியார் வீட்டு சொத்து வரும், அம்மா வீட்டு சொத்து வரும், அப்பா வீட்டு தொழிலை இவர் டேக் ஓவர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுல ஒரு ஷேரும் வரும். தொழில் அப்பாவோட தொழில் பண்றாங்க பார்த்தீங்களா, அதை டேக் ஓவர் பண்ணும்போது ஒரு ஷேரும் வரும். அப்போ அவர் சம்பளத்துலேருந்து பணமும் வரும், இதுவும் ஒரு அடிஷ்னலாக வரும். ஓகே. தொழில் பண்ணணும்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையும்? தாராளமாக தொழில் பண்ணலாம். அதுவும் அப்பாவோட தொழிலெல்லாம் எடுத்து பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அப்பாவோட தொழில் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, இல்லை அப்பாவோட தொழிலே ஒரு பிரான்ச் மாதிரி ஓப்பன் பண்ணி போங்க, இல்லை அதுலேயுமே புதுசாக ஏதாவது கொண்டு வாங்க. இப்போ பழைய தொழில் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க புதுசா ஏதாவது கொண்டு வாங்க. இப்போ அப்பா அரிசி வியாபாரம் உங்க ஊர்லயே பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்க அதை யூடியூப்ல எடுத்து போடுங்க, வெப்சைட் ஓபன் பண்ணுங்க, அதோட இது டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, அதை பிரான்ச்சஸ் மாதிரி கொடுங்க, ஒரு 2-3. அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். ஓகே. இப்போ ஒரு வேலைக்காக காத்திருக்கிறதோ, இல்ல அரசு வேலைக்காகவோ காத்திருக்கிறாங்க, இல்ல பிடிச்ச வேலைக்காக காத்திருக்காங்கன்னா அது நடக்குமா? மனசுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளவு நாள் பிடிக்காம வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். மனம், 5ஆம் இடம்ன்றது மனம். அந்த மனசுக்கு பிடிச்ச விஷயம் குரு பார்வை படும்போது கண்டிப்பா கிடைக்கும். அரசு வேலை
அந்த 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியம் நமக்கு நல்லா இருந்தாலே, நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே குடுப்பாங்க. அது அந்த இடத்த குரு பகவான் பார்வை பார்க்கும்போது, பூர்வ பு பூர்வ புண்ணிய ஸ்தானம் கிளியர் ஆகும். குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். காதல் கைகூடும். மனம் வந்து அமைதியா, சந்தோஷமா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ ஒரு மனம் அமைதியா, சந்தோஷமா இருக்கு. நம்ம விரும்பிய செயல் அனைத்துமே செய்யும்போது, இந்த வேலையும் சரி, விருப்பப்பட்ட வேலை, நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாமே நமக்கு சக்சஸ். ஓகே. சூப்பர் மேம், சூப்பர். கடன் இருக்கு அப்படின்னா, அந்த கடன்ல இருந்து விடுபட்டு வெளியில வந்து பெருமூச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்க கடன் தான் சொன்னேனே, நண்பராகட்டும், மாமியாரே என்ன பண்ணுவாங்கன்னா, "அப்பா, மாப்பிள்ளை உனக்கு இவ்வளோ கடன் இருக்கே, நான் வந்து பேங்க்ல கொஞ்சம் வச்சிருக்கேன், எடுத்து குடுக்குறேன், அடப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் கை குடுப்பாங்க. எல்லாருமே கை குடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. அதெல்லாம் எப்படியெல்லாம் அடையிறதுன்னு தெரியாது. அதெல்லாம் மாரி உங்களுக்கு பிசினஸ் நல்லாருக்கும். இவங்க பிசினஸ் பார்த்தீங்கன்னா, உள்ளூர்ல பண்ணிட்டு இருந்தவங்க வெளியூர்ல இருக்கும் இவங்களோட பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஓகே. இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றது, டீலர்ஷிப் குடுக்கறது, இது எல்லாமே வந்து நல்லாருக்கும். ஓகே. இந்த விருச்சிக ராசி 3ல கிட்டத்தட்ட ஒரு 9, 8, 9 வருடமாவே ஒரு ஏற்றம், இறக்கமாவே வாழ்க்கைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 7 சனி முடிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த சனி வந்தது, அந்த குரு சரியா இல்ல, அது இதுன்னு ஏதோ ஒரு மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த குரு பயிற்சி பலன் அவங்களுக்கு இவ்ளோ நாள் இருந்தத லருந்து கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து குடுத்துரும். இன்னார் இவங்க யாருன்றத காமிச்சு குடுத்துரும். ஓகே. பேர், புகழ் எல்லாமே குடுக்கும். 5ஆம் இடம் இல்ல? இப்போ வந்து படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், இல்ல வந்து தேர்வு எழுதிட்டு காத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மனம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அலைபாயாம வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் படிப்புல இருக்கும். ஓகே. மனம் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனையில இவங்க மாட்டிப்பாங்க. அதுல மட்டும் கவனம். இப்ப அவங்க மனம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு படிப்பு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ அவங்க சரியா படிக்கலன்னா, மார்க்ஸ் சரியா வரப்போறது கிடையாது. ஸோ அதுல கவனம் வேணும். ஸோ மனம் தான் இம்பார்ட்டன்ட். மனச ஒரு நிலைக்கு கொண்டு வாங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும். விருச்சிக ராசினியர்கள் வந்து எந்த விஷயத்துல அதிகம் கவனமா இருக்கணும்? அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா? கோல்டு, லேண்டு, வாகனம் இதெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமும் தேவை. பட் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். என்னோட அட்வைஸ் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, வெளியூருக்கெல்லாம் போறாங்க பார்த்தீங்களா? அங்க கவனம் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா எதுல இருக்கணும் அப்படின்னா, இவ்ளோ நாள் அவங்க பட்ட கஷ்டத்துலேருந்து முன்னேற்றத்துக்காக வெயிட் பண்றாங்க பார்த்தீங்களா? அதுல கவனம் வேணும். நண்பர்கள் கிட்ட பணம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? கடன் கேட்டு, அதுல கவனம் வேணும். வீண் விரயம் நெறைய வரும். இந்த 5 மாதம் ஜான்வரியிலருந்து மே வரைக்குமே விரயத்த குடுக்கும். கொஞ்சம் டல்லா தான் போகும். ஓகே. விருச்சகத்த பொறுத்தவரைக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க, மேம் சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க, சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. மார்ச்லயே மெசேஜ் போடுவாங்க. ஒண்ணுமே வரலையே, எங்களுக்கு ஒண்ணுமே வரலையேன்னு. மே வரைக்குமே டல்லா தான் போகும். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மே எண்டுக்கு அப்புறமே உங்களுக்கான வாழ்க்கை மாறிடும். சூப்பராவே இருக்கும். இந்த காலத்தை பயன்படுத்திக்கங்க எல்லா விஷயத்துலயும். பிஸ்னஸ், படிப்பு, வீடு, கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லா விஷயத்துலயுமே இந்த காலத்த பயன்படுத்திக்கங்க. பூர்வ புண்ணியம், குலதெய்வத்த கூட வழிபாடு எடுத்துக்கிறதுல உங்களுக்கு அவ்ளோ பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே. சூப்பர். விருச்சிக ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது மேம்? ஞாயிற்றுக்கிழமையில வினை தீர்த்த விநாயகரை போயிட்டு வழிபாடு எடுத்துக்கும்போது நல்லாருக்கும். ஒரு அருகம்புல் குடுத்துட்டு வழிபாடு எடுத்துக்கலாம். சிம்பிளான பரிகாரம் தான். ஏன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன இந்த கேது வந்து சிம்மத்துல உட்கார்ந்துருக்கனால சின்ன சின்ன தடைய குடுப்பாரு. அந்த தடைக்கு மட்டும் தான் இவங்க இந்த விநாயகர் வழிபாடு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில போய் வினை தீர்த்த விநாயகர் வழிபாடு எடுக்கும்போது நல்லாருக்கும். சூப்பர்.